ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அணைகள் நிரம்பி வழிவதால் 20 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அணைகள், ஏரிகள், குளங்கள் நிரம்பியுள்ளன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கடம்பூர், கோபிச்செட்டிப்பாளையம் பகுதிகளில் ஞாயிறன்று நள்ளிரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் மலைப்பகுதிகளிலிருந்து காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து அணைகளுக்கு வந்து சேர்ந்தது. இதனால் சத்தியமங்கலம் குண்டேரி பள்ளம் அணை, பெரும்பள்ளம் அணை, அந்தியூரில் உள்ள வரத்து பள்ளம் அணை ஆகியவை நிரம்பியுள்ளன. இதையடுத்து அணைகளிலிருந்து உபரி நீரை வெளியேற்ற மாவட்ட கலெக்டர் பிரபாகரன் உத்தரவிட்டார். மேலும் கரையோரம் உள்ள வினோபா நகர், கெம்பநாயக்கன் பாளையம் உட்பட 20 கிராம மக்களுக்கு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டது. இதனிடையே கடம்பூர் மலைப்பாதையில் உள்ள இரட்டை பாலத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மண் சரிவை பொக்லைன் இயந்திரம் மூலம் சீரமைக்கும் பணி துவக்கப்பட்டது. வெள்ளம் பாதித்த பகுதிகளை கலெக்டர் பிரபாகரன், சத்தியமங்கலம் MLA சுந்தரம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர்.